தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியில் 90% மேல் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சில நாட்களுக்கு முன்னர் தான் திருநெல்வேலிக்கு சென்று 77% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று பேசினார். அது முடிந்து 10 நாட்கள் கூட முடியவில்லை. உடனே வட சென்னையில் நடந்த விழாவில் 90% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக கதை விடுகிறார். என்ன அநியாயம் இது! பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு வேண்டாமா? எப்போது பார்த்தாலும் சொல்லாததையும் செய்வோம், செய்யாமலும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம் என்றெல்லாம் விதவிதமாக டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அப்படி என்ன சொல்லாததையெல்லாம் செய்துவிட்டார் என்றுதானே நீங்கள் யோசிக்கிறீர்கள்? திமுக சொன்னது நீட் விலக்கு, சொல்லாமல் செய்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட் தேர்வை நடத்தி கொண்டிருப்பது. திமுக சொன்னது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய், ஆனால் சொல்லாமல் செய்தது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய். திமுக சொன்னது பட்டியலின மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம், ஆனால் சொல்லாமல் செய்தது பட்டியலின மக்களை உதாசீனப்படுத்துவது, பாதுகாப்பு கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பது. திமுக சொன்னது போதைப் பொருளை ஒழிப்போம், சொல்லாமல் செய்தது போதைப் பொருள் கடத்தல்காரரையே தன் சொந்த கட்சி நிர்வாகி ஆக்கியது. இப்படி திமுக சொன்னதையும் சொல்லாமல் செய்ததையும் லிஸ்ட் போட்டால் கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும் அந்த லிஸ்ட். ஆனால் கொஞ்சம் கூட மனதில் ஈரமே இல்லாமல் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம், 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்றெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்கிறார் முதலமைச்சர்? மேடை ஏறிவிட்டால் மட்டும் போதும், வாய்க்கு வந்ததை எல்லாம் பேச வேண்டியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் உள்ளுக்குள் குமுறி கொண்டிருக்கும் அந்த பொறுமல் கேட்கவில்லையா இந்த அரசுக்கு? 520 வாக்குறுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பேசினார். பிறகு 2023ஆம் ஆண்டு 99% நிறைவேற்றி விட்டோம் என்று வாய் கூசாமல் பேசினார். 2025ஆம் ஆண்டு ஜனவரியின் தொடக்கத்தில் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், அதாவது சொன்ன வாக்குறுதியில் 77% நிறைவேற்றி விட்டோம் என்று பேசினார். இப்போது மீண்டும் 90% வந்து நிற்கிறார். கொஞ்சமும் நெஞ்சம் உறுத்தவில்லையா இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு? மேடை ஏறிவிட்டால் என்ன வேண்டுமென்றாலும் பேசி மக்களை நம்ப வைத்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின்? வெறும் வெற்று விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்பதை மக்களே தற்போது உணரத் தொடங்கி விட்டார்களே. இதுதான் திராவிட மாடலின் லட்சணம் போல. உண்மையிலேயே நாங்கள் சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம் என்று ஸ்டாலின் பேசுவது எதை? குழந்தைகள் மீது பாலியல் வன்முறைகள் நடக்கும்போது கைகட்டி வாய் மூடி அமைதியாக இருப்பதைத்தான் நாங்கள் சொல்லாமல் செய்த சாதனையாக பெருமைப்பட்டுக் கொள்கிறாரா முதலமைச்சர்? அப்பா அப்பா என்று பெண்கள் கதறுவதை பாசமாக அழைப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரா ஸ்டாலின்? ஒவ்வொரு மேடையிலும் வாக்குறுதி நிறைவேற்றத்தை பற்றி மாற்றி மாற்றி பேசுவது ஏன்? ஆக மொத்தத்தில் எதிர்கட்சி தலைவரின் கேள்விகளால் தாங்க முடியாத அழுத்தத்துக்கு ஆளாகிவிட்டது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.